இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டேட் எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்றதை நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஜூனியர்ஸ் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் இப்போ வேல்யூஷன் போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் என்னென்ன நடந்துச்சு, அதெல்லாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூனியர் முடிச்சிருந்தவங்க, அதாவது சீனியர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. அப்படி வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 3 months அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஸ்பீட் பிக்கப் பண்ணணும், செகண்ட் பேப்பர் 7 லெட்டர் நீங்கள் அழைக்கணும், ஸ்டேட்மெண்ட் கற்றுக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போது உங்களால் ஸ்பீடை ப்ராப்பராக பிக்கப் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணிடுறீங்க, எல்லாருமே நான் இந்த டைம் பார்த்தப்போ வேல்யூஷனில் நிறைய சீனியர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1.5 வச்சு நிறைய பேர் அடிச்சிருந்தாங்க. அப்படி வச்சு அடிச்சிருந்தோம், ஒரு பேஜில் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் 2வது பேஜில் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய லைன் ஒமிஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஜூனியர் முடிச்சிருப்பீங்க, சீனியர் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவீங்க, ரிசல்ட் வரட்டும்னு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு 2-3 months வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களால் ப்ராப்பராக ஒரு ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியல, மிஸ்டேக்ஸ் உங்களால் கம்மி பண்ண முடியல, ஃபோக்கஸ்டாக அடிக்க முடியல. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட் வரட்டும்னு காத்துட்ருக்காம ஜூனியர் முடிச்சிங்க, சீனியர் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 2 லைன் ஸ்பேஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்க்கு 2 months எடுத்தீங்க. அதாவது நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிரேக், ஒரு 10 நாளோ ஒரு 1 month கூட நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக அடிக்கிறதுக்கான டைமிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சீனியரில் நிறைய பேர் என்ன ஆகும், கம்ப்ளீட் பண்ண மாட்டோமான்ற பதட்டம் இல்லாமல் முடிச்சிடலாம். ரிசல்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 6th ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. May 6th உங்களுக்கு ரிசல்ட் வந்துடலாம். இன்கேஸ் May 6th உங்களுக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இல்லை அந்த வீக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கோட பிகினிங்கில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போ ரிசல்ட் வரும், என்ன ஆகும் அப்படின்னு காத்துட்ருக்காம நீங்கள் சீனியர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா போய் சீனியர் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரிலாக்ஸ்டாக உங்கள் சீனியரை நீங்கள் ஜாயின் பண்ணி ரிலாக்ஸ்டாக லைன் பிக்கப் பண்ணிவிடுங்க. மிஸ்டேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சீனியர் பேப்பர் திருத்தும் பொழுது நான் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இதே மிஸ்டேக்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ரொம்ப க்ரூஷியல் டைமில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, லைனை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அதே நீங்கள் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 80% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறீங்க, 80-70 நான் பார்த்ததில், ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1.5 வச்சு ஃபுல்லாமே ஒரு சீனியருக்கான ஸ்பீட் மொத்தமே அப்படி அடிக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படி வச்சு அடித்தும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதில் நிறைய பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு அழகாக நீங்கள் ஜூனியர் முடிச்சதும் கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுத்துகிட்டு உடனே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. சீனியரில் எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு May 6th ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 6th உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்படி வரலைன்னா 1 or 2 days அப்படி இல்லை அந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.